அன்பார்ந்த நண்பர்களே, இன்று மிக மிக சிறிய உயிரினமான பூச்சி இனத்தை சேர்ந்த எறும்புகளை பற்றி சில விவரங்களை கூற ஆசைப்படுகிறேன். எறும்புகள் பூச்சி இனங்களிலேயே மிகவும் ஒற்றுமையான ஒருங்கிணைந்த அமைப்பை கொண்டன எறும்புகள். எறும்புகள் கூடிய விரையில் ஒற்றுமையாக ஒரே நேர்கோட்டிலோ அல்லது சற்று வளைந்தோ செயல்படுகின்றன. எறும்புகளுக்கு தேவையானது உணவு, உறைவிடம், அப்புறம் சற்று ஈரப்பதம் நிறைந்த இடம் எதுவாக இருந்தாலும் எறும்புகள் அங்கே தங்கி வசிக்க ஆசைப்படுகின்றன. எறும்புகளிடம் காணப்படும் மற்றொரு முக்கியமான குணம் என்னவென்றால் சேமிக்கும் குணம் மட்டும் இருந்துவிட்டால் எறும்புகளுக்கு இணையாக மனிதர்களை சொல்ல முடியாது. மனிதர்கள் சேமிப்பு, அதாவது இல்லாத காலத்திற்காக இருக்கும்போதே உணவுகளோ மற்ற பொருட்களோ இருக்கும்போது தேடி அலைந்து, சற்றும் சோய்வில்லாமல் தேடி அலைந்து எதிர்கால உணவை சேமிப்பதில் எறும்புகளுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையில் கருப்பு அல்லது சிவப்பு எறும்புகள் மிகவும் பிரசித்தமானவை. சில எறும்புகள், பொதுவாக எந்த எறும்புகளுமே விஷத்தன்மை வாய்ந்தவை அல்ல. ஆனால் ஆஸ்திரேலியா என்ற கண்டத்தில் காணப்படுகின்ற சில எறும்புகளில் விஷத்தன்மை நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. வெறும் எறும்பு மட்டும் கடித்து ஆஸ்திரேலியாவில் இறந்தவர்கள் இதுவரை 3 பேர் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அதன்படி 1988 வருடத்திலே ஒருவர் இறந்திருக்கின்றார். எறும்புகள் பல வகைப்படும். அவை புல்லட் எறும்பு, பார்ப்பதற்கு இந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, துப்பாக்கியில் இருக்கும் அந்த ரவை என்று சொல்லுவோமே, அதை போலவே இருக்கும். எறும்பை பற்றி மற்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சில எறும்புகள் தங்களை விட 100 மடங்கு எடை உள்ள பொருட்களை தூக்கி செல்ல முடிகிறது. அது மனிதனால் முடியவே முடியாத காரியமாகும். மற்றபடி பொதுவாக எறும்புகள் தங்களுடைய எடையிலிருந்து 10 அல்லது 50 மடங்கு வரை உள்ள உணவுப் பொருட்களை, உள்ள இரையை தூக்கிச் செல்லும் வலிமை வாய்ந்தவாக உள்ளன. அதற்கு பார்வை கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் நுகரும் தன்மை உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அந்த நுகரும் தன்மை உள்ளதாலே மட்டுமே அவை தங்களுடைய உணவான இறை எங்கே இருக்கிட்டு என்று தேடி கண்டுபிடித்து அதற்காக தேடி அலைந்து தானும் அலைவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய தோழர்கள், ஒர்க்கர் ஆண்ட் என்று சொல்கிறார்கள், தொழிலாளர் அல்லது பணியாளர் எறும்புகளை சேர்த்து அழைத்து கொண்டு ஒருவித சங்கதியை தங்களுக்குள்ளே பரிமாற்றம் செய்து கொள்கின்றன. உணவு எங்கே கிடைக்கின்றது என்று ஒரு 10 எறும்புக்கு தெரிந்துவிட்டால் அவை மற்ற எறும்புகளை அழைத்து இதோ என்று வழிகாட்டி அழைத்து செல்கின்றது. அந்த வகையிலே எறும்புகள் எந்த விதமான உணவாக இருந்தாலும், சைவம் அல்லது அசைவம், எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை துகளாக்கி அழைத்து செல்கின்றன. தங்களுடைய ஒரு மறைவிடமாக எடுத்து செல்கின்றன, சேமிப்பு இடம் என்று சொல்லுவோம். எறும்புகள் தூங்குமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. எறும்பு இனங்களிலேயே வலிமை வாய்ந்தது, அதாவது அவற்றை பிறப்பிக்கின்றன அல்லவா, தாய் எறும்பை நாம் ராணி எறும்பு என்று சொல்கிறோம், குவீன் ஆண்ட்.
அவை ஒரு நாளில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் உறங்குகின்றன. ஆனால் பணியாளர் எறும்பு என்று சொல்கின்றோமே, அவை 100 தடவையான சின்ன சின்ன வினாடிகளுக்கு செகண்டுகளுக்கு மட்டும் உறக்கம் கொள்கின்றன. எறும்புகளைப் போல மனித பிறவிகள் இருந்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். எறும்புகளிடையே நாம் காணும் முக்கியமான ஒரு குணம் என்றால் ஒற்றுமை, அயராத தன்மை, விடாமுயற்சி. இதன்படி பார்க்க போனால் எறும்புகளுக்கும் தேனீக்களுக்கும் மற்ற பூச்சி இனங்களுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கின்றது. எறும்பு ஊற கல்லும் குழியும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது அல்லவா? எறும்புகள் தங்களுடைய பொருட்களை சேமித்து வைப்பதற்காக கல்லிலும் குழி வரும்படி செய்துவிட்டு, ஆழமாக செய்துவிட்டு அங்கே தங்களுடைய உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கின்றன. எறும்புகளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் என்ன என்பதை விட ஒற்றுமை உணர்வு, ஒரு சேர்ந்து ஒரே பாதையில் செல்கின்ற அந்த ஒரு ஒற்றுமை மனிதர்களிடையே இருந்துவிட்டால் எந்த ஒரு நாட்டையும், எந்த ஒரு குடிமகனையும், எந்த ஒரு மனித உயிரும் பசி என்று கவலைப்பட மாட்டான். வரக்கூடிய பசிக்கு ஏற்கனவே சேமித்து வைக்கும் நல்லதொரு பண்பு நாம் மிக கற்றுக்கொள்ள வேண்டிய நல்லதொரு பண்பாகும். நன்றி. தேங்க்யூ.